சிவாய. ஓம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த தலைப்பில் பார்க்க இருப்பது இந்த வாரத்திற்கு உண்டான வார சிறப்புகள் மற்றும் வார ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் வார சிறப்பு. இந்த வாரம் கும்பம், மீனம் மற்றும் மேஷ ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்க இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மனம் ஒரு நிலையில் இருக்காது. இதற்கு பரிகாரமாக சந்திர வழிபாடு மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் வெண்மை நிற பொருட்களான பால், தயிர், மோர், நீர்மோர் போன்றவற்றை தானம் செய்யலாம். பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால், தயிர் வாங்கியும் கொடுக்கலாம். இதனை செய்வதன் மூலம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து காணப்படும். இந்த வார ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சியுடன் காணப்படும். குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்து பயணம் ஏதேனும் செல்வீர்கள். சகோதர வர்க்கத்தினர்களிடம் பொறுமை காப்பது மிகவும் அவசியம். மாணவர்கள் பெற்றோர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதனை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆர்வம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும் கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் நிறைய செலுத்துவீர்கள். இந்த வாரம் உங்களின் பொருளாதார நிலை தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு அமையும். நண்பர்களுடன் இணைந்து முக்கியமான ஆலோசனை இந்த வாரம் எடுப்பீர்கள். வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் புதுவிதமான பொறுப்புகளும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சில பல முன்னேற்றங்களை காண்பீர்கள். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். போக்குவரத்தின் பொழுது தேவையான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு செல்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி அன்பர்களுக்கு கடன் உதவிகள் விரைவில் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய உள்ளது. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமானதாகும். சிம்ம ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி சுமூகமான செயல்பாடுகள் கிடைக்கும். எதிர்பாராத திடீர் பயணம் மேற்கொள்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு தன வரவுகள் தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு அமையும். செய்கின்ற காரியங்களில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர வர்க்கத்தினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். துலாம் ராசி அன்பர்கள் வெளிவட்டாரங்களில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. நண்பர்களின் ஒத்துழைப்பால் புதிய தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் மனதில் பிறக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மூத்த சகோதர வர்க்கத்தினர்களிடம் ஆதரவான சூழ்நிலை கிடைக்கும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் மேலோங்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான சூழ்நிலை அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடல் சோர்வு அடையும். எதிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டியது சிறப்பு. உடன் பிறப்புகளிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். அது மனதிற்கு நல்லதை ஏற்படுத்தும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவதில் நல்லது. கும்ப ராசி அன்பர்கள் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வெளியூர் பயணம் சாதகமாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் தெளிவை பிறக்க வைக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் நிறைவேறும். நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். வியாபார பணிகளில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். உத்தியோக பணியில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். சுறுசுறுப்புடன் எதிலும் செயல்படுவது அவசியம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.